என்ன ப்ரோ இவ்வளவு பணம் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னில ப்ரோ, வீட்டுல இருக்க பழைய பட்டு புடவைலாம் கொடுத்தா இவ்வளவு பணம் கொடுத்தாங்க. எந்த கடை ப்ரோ? அதான் இந்த கடை தான் ப்ரோ, வாங்க போலாம். நம்ம கன்னியாகுமரி சென்டர்ல பாருங்க, பணம் கொடுத்துட்டு இருக்கிறது இல்லாம கிஃப்ட் பொருளும் கொடுத்துட்டு இருக்காங்க. 916 கோல்டு காயின் 1 கிராம் காயின் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இட்லி குக்கரு, நான்ஸ்டிக் தவா, தோசை தவா, பணியார சட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கடையில பாருங்க, பழைய கிழிஞ்ச பட்டி சேரி எல்லாம் கொடுத்துட்டு பணமும் கொடுக்கறது இல்லாம நம்ம புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு கிஃப்ட் பொருளும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சேரிக்கான ஒவ்வொரு கிஃப்ட் பொருளை கொடுத்துட்டு இருக்காங்க. பாட்கேஸ் உடனடி பண்ணுங்க. வணக்கம் சார், நம்மளோட கடை பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரி சென்டருங்க. பழைய கிழிஞ்சு போன பட்டி சேரி எல்லாம் வாங்கிட்டு ஸ்பாட்ல பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கிழிஞ்சு போன பட்டி சேரி எல்லாம் எங்க வாங்குறோம்னு கேட்டீங்கன்னா ஈரோடு லலிதா ஜுவல்லரி நகைக்கடை அருகிலுங்க, மலபார் கோல்டுல இருந்து ஒரு 10 கடை தள்ளிங்க நம்ம கடைங்க. இந்த சேரியில பாருங்க 4 சேரி கொண்டு வந்திருக்கீங்க. இதுல 3 சேரி வந்து பியூர் ஜெருகுங்க, அதனால இது விலை வந்து ஜாஸ்தி போதுங்க. இந்த ஒரு சேரி வந்து காப்பர் ஜெருகுங்க, இது போகாதுங்க, நாங்க வாங்க மாட்டாங்க. இந்த கல்லுல தேய்ச்சி பார்த்தா ரெட் கலர் வந்தா வாங்குறது கிடையாதுங்க, ஒயிட் கலர் வந்தா மட்டும் தான் சார் வாங்குவோம். இந்த 3 சேரி எவ்வளவுக்கு போகுதுன்னு கேட்டீங்கன்னா 88,500 ரூபாய்க்கு போகுதுங்க சார். இந்த 3 சேரி நாங்க அமௌண்ட்டுங்க. மறுபடியும் நீங்க ஜக்காடு புடவை ஒரு சேரி ஒன்று கொண்டு வந்தீங்க, அந்த சேரிக்கு 916 காயின் ஒன்று ஃப்ரீங்க. நீங்க 4 புடவை கொண்டு வந்தீங்க, சேரிக்கான கிஃப்ட் பொருளுங்க. இது பூரா மனசு திருப்தியா வச்சுக்கோங்க.